குட் ஆஃப்டர்நூன் டு எவரிபடி. அது என்ன டாபிக்? எனக்கு இன்னொரு பேர் உண்டு, கிண்டலாம் நினைக்காதீங்க. பாட்ஷா படத்தில் சொல்கிற மாதிரி எனக்கு டெரரிஸ்ட்னு இன்னொரு பேர் உண்டு. வெறும் டெரரிஸ்ட்னு சொன்னால் கத்தியும் துப்பாக்கி தூக்கிட்டு சுடுறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கூட என்ன அடைமொழி போட்டுக்கலாம், ஈகோ டெரரிஸ்ட். என்ன பேர்? அது உங்களுக்கு முந்தான் 20th பேசினார் ஒரு நண்பர் உங்கள் ஸ்கூலில். அவர் ப்ரொஃபஸர், அந்த டெரரிஸ்ட்டுங்கிற வார்த்தை வேண்டாம், அதுக்கு பதிலாக க்ரீன் வாரியர்னு வச்சுக்கோங்கன்னார். என்ன சொன்னார்? க்ரீன். ஆனால் அந்த வார்த்தை தான் எனக்கு பிடிச்சிருந்தது. எது? டெரரிஸ்ட் இல்லைங்களா? சார், க்ரீன் வாரியரை உருவாக்கிக்கிட்டு தான் இருந்தோம் இத்தனை நாளாக. அதில் ஃபஸ்ட்டு க்ரீன் வாரியர், ரொம்ப வருஷங்களாக க்ரீன் வாரியர்னால் துப்பாக்கி எடுத்து சுட்டால் மட்டும் வாரியர் இல்லை, சில சரியான கருத்துக்களுக்கு உடன்படுறதும் சரியில்லாத கருத்துக்களை மறுக்கிறதுக்கும் பேரும் ஒரு வார் தான். என்ன பேர்? அப்படிப்பட்ட ஒரு வாரியர் தான் உங்கள் மேம். யார்? வித்யா. ஏன்னா அத்தனை வருஷமாக அவங்க கேம்ப் வந்துகிட்டே இருக்காங்க. என்னுடைய பர்பஸே க்ரீன் இல்லைன்னா எங்கள் ரோட்டில் இருக்கக்கூடிய ஆலமரத்தை ஏன்னா தோண்டினா கொண்டாந்து வைக்கக்கூடிய சாதாரண விஷயமா இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட க்ரீன் வாரியர்ஸை, காட்டையும் மரத்தையும் செடி கொடிகளையும் காப்பாற்றுறது, அதையும் தாண்டி ஒரு பரந்த தேசம் நம்ம வாழ்கிறது. அந்த தேசத்துக்கு என்ன பேர்? நாம் வாழ்கின்ற இந்த பரந்த தேசத்துக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பேர்? என்ன? ஹிந்துஸ்தான். யார் சொன்னதுங்க? வெரி குட், வெரி குட். ஹிந்துஸ்தான். எனக்கு அந்த பேர் தான் பிடிக்கும். சிந்துஸ்தான் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட இந்த நமது பரந்த தேசத்தை, அங்கே சிந்துவும் இண்டஸும் கோதாவரியும் காவிரியும் இருக்கக்கூடிய இந்த தேசத்தை பாதுகாக்கிறதுங்கிறது வெறும் மக்களை மட்டுமல்லங்க, தேசத்தினுடைய எல்லைகள் அத்தனையும் பாதுகாக்கிறது யார்? த ரியல் வாரியர்ஸ். யார்? ரியல் வாரியர்ஸ். அதை தான் இங்கே போட்டிருக்கேன். டு பிகம் எ கமிஷன்டு ஆஃபீஸர். ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சாதிக்கிறதுங்கிறத மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? என்ன பார்க்க போகிறீங்க? கமிஷன்டு ஆஃபீஸர். கமிஷன் ஆஃபீஸர். சார், அதுக்கு எத்தனை சேனல் இருக்குது, நம்ம எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் போடு. ஆஃப்டர் +2 a student can enter the Indian Armed Forces as an officer mainly through 2 streams. ஸ்ட்ரீம்ஸ்னா வழி. சார், இதில் ஒரு பேசிக் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு பிசிஎம்னா என்ன? இது இல்லாதவங்க போக முடியாதா? போகலாம். அதுக்கு ஒரு சேனல் இருக்குது. கம்ப்யூட்டர் படிக்கிறவங்களும் போகலாம். புரியுதுங்களா? அதை சொல்கிறேன் பின்னாடி. நெக்ஸ்ட், ஒரு என்ட்ரிக்கு பேர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் நான் டெக்னிக்கல் என்ட்ரி கால்டு என்டிஏ. என்டிஏ இதனுடைய அப்ரிவியேஷன் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. அதுக்கு அடுத்தது டெக்னிக்கல் என்ட்ரி ஃபார் என்ஜினியரிங் ஓரியன்ட் ஆஃபீஸர் கேரியர்ஸ். இது எதுக்குமே நம்ம காசு பையிலேருந்து செலவு பண்ண வேண்டாம். இஃப் யூ ஹேவ் த குவாலிஃபிகேஷன், இஃப் யூ ஹேவ் த கெப்பாசிட்டி, யூ கேன் அச்சீவ். யூ கேன். அதுக்கு தான் எப்படி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. முதல்ல என்டிஏ 2 சேனல் சொல்கிறாங்க இல்லையா? ஒன்று என்டிஏ, இன்னொன்று டெக்னிக்கல் என்ட்ரி. இந்த என்டிஏவுக்கு பாருங்கள். ஸ்டார்டட் வித் அவர் ஜெய்ஹிந்த். இது என்டிஏ. என்டிஏவுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன சப்ஜெக்ட் வேணும், கோர்ஸ் எப்படி இருக்கும், எல்லாம் காமிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது இதை விட இன்னும் கொஞ்சம் மோர் பவர்ஃபுல். அதான் நெக்ஸ்ட். டு பிகம் அ கமிஷன்டு நேவல் ஆஃபீஸர் இன் இந்தியன் நேவி. இது என் கண்ணு முன்னாடியே நடந்த நிகழ்ச்சி. அங்கே துப்பாக்கி பிடிச்சிட்டு நிற்கிறானே, அவன் தான் என்னுடைய சன் மதன் சக்கரவர்த்தி. இது கதை மாதிரி இங்கே சொல்லவில்லைங்க, நடந்த நிகழ்வுகளை ஒவ்வொன்றா உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கேன்.
4.5 வருஷம் இல்லையா? அதுக்கு கொஞ்சம் அறிவோடு கொஞ்சம் உடல் திறமையோடு செயல்பட்டால் இந்த லைஃப் கிடைக்கும். ஸோ டு பிகம் அ கமிஷன்டு நேவல் ஆஃபீஸர் இன் இண்டியன் நேவி. அது எப்படிங்கிறத பார்க்கலாமா? Wish to meet every one of you, either a boy or a girl, as a commissioned officer like my son.